ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங்க. காலை வணக்கம். இன்னைக்கு நாள் எல்லாருக்கும் நல்லாவே போகட்டும். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் சரி, பார்க்காதவங்களுக்கும் சரி, மணி 4ங்க. எழுந்திரிச்சாச்சு, குளிச்சுட்டு ஊதுபத்தியெல்லாம் பற்ற வச்சாச்சு. பாத்திரம் நைட்டே கழுவிடுவோம்ல, அதை 4 அரிசி ஊற வச்சிடணும். இப்போ சாப்பாடு நைட்டு செஞ்சதுங்க, மிச்சம் ஆயிடுச்சு. இது பருப்பு நானும் சூடு பண்ணி வைக்கிறேன். காலியாகுமான்னு ஆமாண்டேங்குது. பார்க்கலாம் இன்னைக்காவது காலியாகுமான்னு. ஆனால் நல்லா இருந்தால் மட்டும்தான் வைப்பேன், இல்லைன்னா எனக்கு வீட்டில் அட்டி தட்டி தாங்க. அரிசி ஊற போட்டாச்சு. அப்படியே என்ன பொரியல்னு பார்த்துக்கலாம். இவங்க கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க, இவங்களையும் போய் டிஸ்டர்ப் பண்ணியாச்சு. ஏன்னா நம்ம மனசு பயலுக இல்லையா, அதனால இவங்களை டிஸ்டர்ப் பண்ணி விட்டுட்டு வீடியோ எடுத்து டிஸ்டர்ப் பண்ணியாச்சு. ஏன்னா அவங்க வீடியோக்குள்ளேயே வர மாட்டாங்க, அவ்வளோ வைக்கும். அப்புறம் இன்னைக்கு பொரியல் கேரட் பீன்ஸ். இந்த கேரட் பீன்ஸ் வாங்கி 4 நாள் ஆச்சுங்க. ஃப்ரிட்ஜிலேயே இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிக்குது. வெற்றிக்கு கேரட்டுன்னா ரொம்ப இஷ்டங்க. அவன் கேரட், பீட்ரூட், காய்கறி இதெல்லாம் சாப்பிட்டுக்குவாரு. வெற்றி இன்னும் தூங்கிட்டு இருக்காரு. 4 மணி இல்லையா, வீட்டில் 4 மணிக்கு நான் மட்டும்தாங்க எழுந்திரிப்பேன். அப்படி எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்க எந்திரிச்சா என்ன, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எழுந்திரிச்சு தண்ணி கரண்ட் அடுப்பு இருக்குல்லையா, அதில் காய வச்சிருவேன். சாப்பாடு வச்சு விட்டாச்சு. பார்த்தீங்களா, ஊதுபத்தி காட்டியாச்சு. குருவிகளுக்கும் அரிசி போட்டாச்சு. இப்போ கேரட் சாப்பாடு வேகிறதுக்குள்ள, விசில் வர்றதுக்குள்ள கேரட் துருவியாச்சு. எழுந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு நம்ம ஊதுபத்தியெல்லாம் காட்டிட்டு சமையல் வீடியோ தான். கேரட் கட் பண்ணி செய்யலாமா துருவி செய்யலாமா 2 யோசனை. கடைசியில் துருவிட்டேங்க. வெற்றிக்கும் அப்படி செஞ்சாதான் ரொம்ப பிடிக்கும். சாதம் விசில் வந்துருச்சு. இப்போ கேரட் தாளிச்சுட்டு வேக வச்சாச்சுங்க. கடைசியாக தேங்காய் துருவெல்லாம் போட்டு வெற்றிக்கு ஒரு முட்டையை வச்சு ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சாலும் பிடிக்கணும், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ், சப்போர்ட். Bye.